பார்த்தீங்கன்னா சவுக்கு சங்கர் அண்ணனும் வந்து நோன்பு திறக்கிறதுக்காக வந்திருக்கிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 300 பேர்கிட்ட இங்கே உட்காந்துருக்குறாங்க. ஸோ இதுக்கு மேலே வருவாங்கன்னு சொல்லியிருந்தாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ரமஸான் 9வது நாள். ஸோ எங்கே வந்திருக்க பார்த்தீங்கன்னா சென்னை திருவல்லிக்கேணியில் பிக் மஸ்ஜித்க்கு ஆப்போசிட் ஸ்ட்ரீட்டில் இருக்கிற அல் மலிக் மஹாலில் தாங்க வந்திருக்கிறேன். ஸோ இங்கே வந்து நோன்பு திறக்கிறதுக்கான ஒரு ஏற்பாடு பண்ணி வச்சிருக்காங்க. அல்ஹம்துலில்லாஹ் எனக்கும் இன்வைட் பண்ணியிருந்தாங்க. ஸோ இன்றைக்கி வந்து இங்கே நான் நோன்பு திறக்கிறதுக்காக வந்திருக்கிறேன் கைஸ். இதை பற்றி தான் இப்போ நம்ம ஃபுல் வீடியோ பார்க்க போகிறோம். ஸ்கிப் பண்ணாமல் வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ நம்ம பார்க்குறோம்ல, இங்கே பார்த்தீங்கன்னா டோட்டலாக வந்து 400 பேருக்கு வந்து இங்கே பரிமாறத்துக்காக வச்சுருக்காங்க. சமோசா, வடை, ஜூஸு, தென் ஷர்பத் எல்லாம் வச்சுருக்காங்க. பார்த்தீங்கன்னா ஏற்பாடு அல்ஹம்துலில்லாஹ் நல்லபடியாக பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ நம்ம பார்க்குறோம் இல்லையா, சமோசா, வடை, தென் ஃப்ரூட்ஸு, வாழைப்பழம், நோன்பு கஞ்சி எல்லாம் வச்சுருக்குறாங்க. ஒரு மஹால் ஒரு ரெஸ்டாரண்ட்டில் எப்படி அவங்க சர்வ் பண்ணுவாங்களோ அதே மாதிரி சர்வ் பண்ணுறாங்க. பார்த்தீங்களா, கிட்டத்தட்ட ஒரு 30 பேர்கிட்ட இருக்கிறாங்க ஒர்க் பண்ணுறதுக்காக. டோட்டலாக வந்து 400 மெம்பர்ஸ் இங்கே சர்வ் பண்ணுறாங்க. 400 நோன்பாளிகளுக்காக இங்கே விருந்து வச்சுருக்கிறாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்திய தேசிய கட்சி சார்பாக நம்ம இஃப்தியார் நிகழ்ச்சியை வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். இந்த இஃப்தியார் நிகழ்ச்சியை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 500க்கும் மேற்பட்டவர்கள் வந்து கலந்துக்கிற மாதிரி ஏற்பாடுகளை செஞ்சுருக்கோம். இந்த நிகழ்ச்சியுடைய வடிவமைப்பு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ரொம்ப நீட் அண்ட் க்ளீனாக ரொம்ப அந்த சர்வே ஒரு அழகான முறையில் பண்ணியிருக்கோம். எப்படி அப்படின்னா அந்த ஃபுட்டை கூட நம்ம வந்து எப்படி பண்ணுறோம் அப்படின்னா அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஃபுட்டு கூட அந்த ஒரு எந்த விதமான அந்த ஆயிலி அந்த பாதிப்புகள் வந்து இருக்காத அளவுக்கு ஃப்ரூட்ஸு, அது இல்லாமல் வந்து அந்த செரிமானமாகக்கூடிய பொருட்கள், இந்த பெரிச்சப்பழம், இந்த அயன், கால்சியமு, நோம்பு கஞ்சி, இதெல்லாமே வந்து நம்ம ரொம்ப ஒரு யூனிக்காக சர்வ் பண்ணியிருக்கோம். அது இல்லாமல் வந்து நம்மளுடைய ஏற்பாடுகள் பார்த்திங்கன்னா எல்லாருமே வந்து ஈக்குவலாக உட்கார வைக்கிற மாதிரி நிகழ்ச்சி பண்ணியிருக்கோம். இங்கே நிறைய சகோதரர்கள் வந்து கலந்துக்கிட்டு இருக்காங்க, மேலும் சகோதரர்களும் வந்துக்கிட்டு இருக்காங்க. அது இல்லாமல் பார்த்திங்கன்னா நம்மளுடைய இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்திங்கன்னா ரொம்ப அழகான முறையில் சிறப்பாக ஏற்பாடுகளை பண்ணியிருக்கோம். இன்றைக்கி வந்து நான் பாரிஸில் இருக்கிற பள்ளிவாசலுக்கு தாங்க போகலான்னு ஒரு பிளானில் இருந்தேன். சடனாக பார்த்தீங்கன்னா எனக்கு கால் பண்ணி இலியாஸ் அண்ணன் சொல்லிட்டு இருக்காரு. அவர் தான் வந்து எனக்கு இன்வைட் பண்ணியிருந்தாங்க. நீங்கள் வாங்க அல் மலிக் மஹால், சென்னை ட்ரிபிளிகேனில் இருக்கிற அல் மலிக் மஹாலுக்கு வாங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் வாட்ஸ்அப்பில் கூட இன்வைட் பண்ணியிருந்தாங்க. ஸோ கால் கூட பண்ணி கூப்பிட்டுருந்தாங்க. சரி கண்டிப்பாக வரேன்னு சொல்லிட்டு தான் நீங்கள் வந்துருந்தாங்க. மாஷா அல்லாஹ் அவர் நல்ல ஒரு ஏற்பாடு பண்ணியிருக்கிறாங்க. ஸோ கண்டிப்பாக சொல்லி ஆகணும், அவ்வளோ நல்லா இருந்துச்சு. நம்ம உட்கார இடமும் பார்த்தீங்கன்னா நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்குது எனக்கு. சரி இன்வைட் பண்ணியிருந்தாங்களே இலியாஸ் இவங்க தான். அது அஸ்ஸலாமு அலைக்கும் பை. அஸ்ஸலாமு அலைக்கும். கண்டிப்பாக பை. ஸோ இவங்க தான் எனக்கு இன்வைட் பண்ணியிருந்தாங்க. இலியாஸ் பை அவங்களோட பேர். ஜஸாக்கல்லா பை. இந்த ஃபங்க்ஷனில் பார்த்தீங்கன்னா சவுக்கு சங்கர் அவர்களை நான் பார்த்துருந்தேங்க. நான் காமிக்கிறேன் பாருங்கள். நோன்பு திறப்பு விழாவில் சவுக்கு சங்கர் அண்ணன் வந்திருந்தாங்க. ஸோ நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், ட்விட்டரில் வந்து அவங்க ரொம்ப ஃபேமஸான ஆள். ஸோ அவங்கள வந்து வந்திருந்தது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சுங்க பார்க்குறதுக்கு. நான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் அவரை. தலைவர் தான் வந்து நிறைய இந்த ட்விட்டர்ஸில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து அவரோட மெசேஜ் தான் ஃபஸ்ட்டு இருக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் மக்களே. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 400 பீப்புள்ஸ்க்கு அரேஞ்ச்மெண்ட் பண்ணியிருக்காங்களா. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 300 பீப்புள்ஸ் கிட்ட உட்காந்துட்டு இருக்கிறாங்க. ஸோ இங்கே வந்து முஸ்லீம்ஸ் மட்டும் இல்லாமல் ஸோ நான் முஸ்லீம்ஸ் யார் வேணாலும் வரலாம். ஸோ எல்லாருக்கும் வந்து இந்த கதை ஓப்பனில் தான் இருக்குது வர்றதுக்காக. ஸோ அவங்களே சொல்லிட்டாங்க ஸ்டார்டிங்கே பார்த்தீங்கன்னா பேனரில் கூட போட்டிருக்காங்க. ஸோ யார் வேணும் அனைவரும் வாருங்கள், யார் வேணாலும் வரலாம் சொல்லிட்டு போட்டிருக்காங்க. அல்ஹம்துலில்லாஹ். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு அரேஞ்ச்மெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. நார்மலாக இப்போ மண்டபமில் கல்யாண மண்டபம்லாம் எப்படி உட்காந்து சாப்பிட்ற மாதிரி இருக்கும், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு சர்வ் பண்ணியிருக்காங்க. மாஷா அல்லாஹ் ஒரு சூப்பரான ஒரு அரேஞ்ச்மெண்ட் தாங்க இது. இப்போ நம்ம கூட பார்த்தீங்கன்னா சவுக்கு சங்கர் அண்ணனும் வந்து நோன்பு திறக்கிறதுக்காக வந்திருக்கிறாங்க. Ya Allah, உனக்கு